ஹாய் கைஸ், இன்னைக்கு நாம பார்க்க போற கதை ஒரு வேற லெவல் ஸ்டோரி. மலைத்தொடர்ல வேட்டை பயங்கரமா நடந்துகிட்டு இருக்கு. யார் யாரெல்லாம் இருக்காங்கன்னு பாருங்க. உருமாறிய வைல்ட் 4, கோல்டன் மங்கி, டெமன் கவ், ஒயிட் டைகர், அப்புறம் நம்ம ஹனி பேஜர் வேற. இவங்க எல்லாரும் செம்ம பவர்ஃபுல்லான பீஸ்டுகளத்தை தேடி அலைஞ்சுகிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு ட்விஸ்ட். நம்ம உருமாறிய கோல்டன் ஆண்ட்டுக்கு ஒரு பயங்கரமான பூச்சி கிடைச்சிடுச்சு. சும்மா இல்ல, அது நம்ம கோல்டன் ஆண்ட்டுக்கே டஃப் ஃபைட் கொடுக்குது. கோல்டன் ஆண்ட் லெவல் 6ல இருக்கான். ஆனா அந்த ப்ளூ கிராஸ் ஹாப்பர் லெவல் 7 விடவே மாட்டேங்குது அந்த பூச்சி. நம்ம கோல்டன் ஆண்ட் எத்தனையோ பெரிய பீஸ்டுகளை அடிச்சு தூக்கிருக்கான். ஆனா இந்த ப்ளூ கிராஸ் ஹாப்பர் இருக்கே, சரியான பிடிவாதக்காரன். இவங்க 2 பேருக்கும் நடக்கிற சண்டையில அந்த மலைத்தொடரே அல்லோகல்லோலப்படுது. இந்த சத்தத்தை கேட்டு டெமன் கவ் ஓடி வந்து கோல்டன் ஆண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணலான்னு பாக்குது. ஆனா அதுக்குள்ள நம்ம கோல்டன் ஆண்ட் எப்படியோ அந்த ப்ளூ கிராஸ் ஹாப்பரை போட்டு தள்ளிடுச்சு. டெமன் கவ் வந்து, என்ன ஆச்சு ப்ரோ, நல்லா இருக்கியா? அந்த ப்ளூ கிராஸ் ஹாப்பர் எப்படின்னு கேக்குது. அதுக்கு நம்ம கோல்டன் ஆண்ட் அந்த பூச்சிய பத்தி புகழ ஆரம்பிச்சிடுச்சு. அப்போதான் நமக்கு தெரியுது, அந்த ப்ளூ கிராஸ் ஹாப்பருக்கு விண்ட் எலமெண்ட்ஸ்லாம் இருந்துச்சாம், சரியான ஸ்பீடு. ஆனா நம்ம கோல்டன் ஆண்ட் இருக்கானே, தன்னோட பவர்ஃபுல்லான பேராலிசிஸ் டாக்ஸினை யூஸ் பண்ணி அந்த பூச்சி அப்படியே ஸ்டன் பண்ணிடுச்சு. வேற லெவல். சரி, அந்த நாளோட வேட்டை முடிஞ்சிடுச்சு. எல்லாரும் கென்யனை நோக்கி போய்கிட்டு இருக்காங்க. அப்போ ராத்திரி வேற, சரியான இருட்டு மூடுபனி வேற. திடீர்னு ஏதோ ஒரு உருவம் இவங்கள உத்து உத்துன்னு பாக்குது. யாருன்னு பார்த்தா வேற யாரும் இல்ல, நம்ம டெம்போரா அலிகேட்டர். தூரத்துல இருந்து இவங்க வேட்டையெல்லாம் வாட்ச் பண்ணிக்கிட்டு இருந்துச்சு. தேவைப்பட்டா ஹெல்ப் பண்ணலான்னு ரெடியா இருந்துச்சு போல. அப்போதான் நம்ம கோல்டன் ஆண்ட் பாக்குறான், நம்ம ஒயிட் டைகரை காணோம். அது மட்டும் இல்ல, அந்த அடிபட்டு பேராலிஸ் ஆகியிருந்த ப்ளூ கிராஸ் ஹேப்பரையும் காணோம். இங்கதான் ட்விஸ்ட். நம்ம ஒயிட் டைகர் இருக்கான, தன்னோட மாஸ்டர் ஜியூ கிட்ட நல்ல பேர் வாங்கணும்னு அந்த ப்ளூ கிராஸ் ஹேப்பரை தூக்கிட்டு போயிருக்கு. அத அடிச்ச கிரெடிட்ட தானே எடுத்துக்கிட்டு ஜியூ கிட்ட இருந்து பாராட்டு வாங்கலான்னு ஒரு பிளான் போட்டிருக்கு போல. சரியான கில்லாடி. இன்னொரு பக்கம் நம்ம ஜியூ இருக்கான் பாருங்க, அவன் புதுசா பவர்லாம் டெவலப் பண்ணிக்கிட்டு இருக்கான். தன்னோட பிரான்சஸை எல்லாம் இன்னும் ஸ்ட்ராங் ஆக்கிக்கிட்டு இருக்கான். ஆல்ரெடி 23 பிரான்சஸை லெவல் 3க்கு எவால்வ் பண்ணிட்டான். இன்னும் 27 பிரான்சஸ் அப்புறம் ரூட்ஸ் எல்லாம் லெவல் 3க்கு போகணும். அந்த டென்டக்கிள்ஸ் மாதிரி பாய்சன் கேரி பண்ற பிரான்சஸை யூஸ் பண்ணி பிராக்டிஸ் பண்ண அவனோட 4,50,000 ஸ்பிரிச்சுவல் எனர்ஜியை ட்ரெயின் பண்ணிட்டான். சரியான டயர்ட் ஆயிட்டான் மனுஷன். அப்போதான் நம்ம ஒயிட் டைகர் வேகமா ஓடி வந்து அந்த ப்ளூ கிராஸ் ஹாப்பரை அப்படியே ஜியூ முன்னாடி கக்கிடுது. ஒயிட் டைகர், ஏய், நீ என்ன இவ்வளவு எக்ஸைட் ஆகியிருக்க? இன்னைக்கு ஹண்டிங் முடிஞ்சிடுச்சா? இது என்னது? ஜியூ, ஓஹோ ஒயிட் டைகர், நீ சரியான பவர்ஃபுல் பீஸ்டாயிட்டியே, சரியான புத்திசாலி, சபாஷ் சபாஷ், சூப்பரா பண்ணிருக்க. ஜியூ இப்படி பாராட்டவும் நம்ம ஒயிட் டைகருக்கு சரியான சந்தோஷம், ஒரு மாதிரி சைக்கோ ஸ்மைல் வேற விடுது. ஆனா இங்க நம்ம உருமாறிய கோல்டன் ஆண்ட் இருக்கான் பாருங்க, அவனுக்கு தும்மல் வருது. யாரோ அவனை நினைக்கிறாங்க போல. அந்த ப்ளூ கிராஸ்ஹாப்பரோட ஸ்கில்ஸ பார்த்து ஜியூ சரியான இம்ப்ரெஸ் ஆகிட்டான். அது இன்னும் எவால்வ் ஆனா இன்னும் பவர்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறான். அதோட விண்ட் அட்ரிபியூட்ஸ் வேற. சரி, கென்யன்ல எல்லாரும் திரும்பி வந்துட்டாங்க. அந்த நாளோட ஹண்டிங் முடிஞ்சிடுச்சு. ஆனா நம்ம டெமன் கவ் இருக்கான் பாருங்க, அவனோட மைண்ட்ல ஹண்டிங்கை தாண்டி வேற ஏதோ ஓடிக்கிட்டு இருக்கு. டெமன் கவ், மாஸ்டர், இத்தனை நாள் ஆச்சு, நம்ம பிரதர் 9 டெயில் ஃபாக்ஸை இன்னும் காணோம். அவன் ஏதாவது ட்ரபிள்ல இருப்பானோ? எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு மாஸ்டர், நான் அவனை தேடி போகணும். மாஸ்டர் ஜியூக்கு டெமன் கவ்வோட கவலை புரியுது. அவரும் உள்ளுக்குள்ள 9 டெயில் ஃபாக்ஸ நினைச்சு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஆனா 9 டெயில் ஃபாக்ஸ் சரியான ஸ்மார்ட் பீஸ்ட், பவர்ஃபுல்லும் கூட. கவலைப்படாதீங்க, அவன் எங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கிட்டு இருந்தாலும் நல்லா தான் இருப்பான். எனக்கு அவன் மேல முழு நம்பிக்கை இருக்கு. அப்புறம் இவ்ளோ பெரிய உலகத்துல நீ அவனை எங்க போய் தேடுவ? வெளியில வேற எவ்வளவோ டேஞ்சர்ஸ் இருக்கு. நீ அவனை தேட போயிட்டு ஒரு டிரான்செண்டன்ட் லெவல் எனிமி கிட்ட மாட்டின்டா அவ்வளோதான்னு ஜியூ டெமன் கவ்வுக்கு வெளியுலகத்தோட ஆபத்துகளை பத்தி சொல்ல ஆரம்பிச்சிட்டான். அது மட்டும் இல்ல, அவனை இன்னும் ஸ்ட்ராங் ஆக்கணும்னு சொல்லிட்டு அடுத்த லெவலுக்கு எவால்வ் ஆகிறதுக்காக அண்டர் கிரவுண்ட் கேவுக்கு போய் ட்ரெயின் பண்ண கமாண்ட் போட்டுட்டான் நம்ம ஜியூக்கு. டெமன் கவ் அண்டர் கிரவுண்ட் கேவுக்கு ட்ரெயினிங் போக நம்ம ஜியூ அவனோட பொட்டன்ஷியலப்ப பத்தி யோசிச்சுக்கிட்டு இருக்கான். கண் இமைக்கிறதுக்குள்ள டெமன் கவ் எவ்ளோ டெவலப் ஆகிட்டான். சரியான மெச்சூரிட்டி வந்துடுச்சு அவனுக்கு. அவன் லெவலப் ஆகி எவால்வ் ஆனா என்ன எக்ஸ்ட்ரா பவர் கிடைக்கும்னு ஜியூ யோசிக்க ஆரம்பிச்சிட்டான். பாருங்க, 3 நாள் அப்படியே போயிடுச்சு. இந்த 3 நாள்ல நம்ம ஒயிட் டைகர், உருமாறிய வைல்ட் 4, கோல்டன் மங்கி, கோல்டன் ஆண்ட், ஹனி பேஜர் இவங்க எல்லார் உதவியோட ஜியூ எவால்யூஷன் பாயிண்ட்ஸ் ஏர்ன் பண்ணிக்கிட்டு இருக்கான். டைம் போக போக ஜியூ தன்னோட 50 ரூட்ஸையும் லெவல் 3க்கு எவால்வ் பண்ணிட்டான். அவனோட பிரான்சஸ்லாம் லெவல் 3க்கு போய் அப்படியே மல்டிபிள் பிரான்சஸா ஸ்பிளிட் ஆக ஆரம்பிச்சிடுச்சு. சரியான பிரான்சஸ் வல மாதிரி ஃபார்ம் ஆகிடுச்சு. ஜியூ தன்னோட ஸ்பிரிச்சுவல் எனர்ஜிய அந்த பிரான்சஸ்ல இன்ஜெக்ட் பண்ணி அந்த பிரான்சஸ அப்படியே காத்துல ஆட்டி ஒரு மாதிரி வேற லெவல் ஷோ காட்டுறான். பாருங்க, நம்ம நார்த் போல் சவுத் போல்ல மட்டும்தானே அரோரா லைட்ஸ் வரும். ஆனா இப்ப நம்ம ஜியூவோட கென்யன்லயும் அந்த லைட்ஸ் வளர ஆரம்பிச்சிடுச்சு. அரோரா லைட்ஸ் சரியான பியூட்டிஃபுல்லா இருக்கு. அப்படியே ஸ்பிரிச்சுவல் எனர்ஜியால நிறைஞ்சிருக்கு. அந்த லைட்ஸ் பாக்குறதுக்கே மனச அப்படியே கொள்ளை கொள்ளுது.
அந்த அரோரா லைட்ஸ உருவாக்குற நம்ம ஜியு தன்னோட மல்டிபிள் பிரான்சஸோட சரியான மஜஸ்டிக்கா இருக்கான். நிஜமாவே அவன் ஒரு வில்லோதி விசப் மாதிரி இருக்கான், ஒரு டிவைன் ட்ரீ மாதிரி. மனுஷங்க அந்த அரோரா லைட்ஸையும் ஜியோட அப்பியரன்ஸையும் பார்த்து அப்படியே வாய பொளந்து நின்னுட்டாங்க. ஆனா நம்ம கோல்டன் ஆண்ட் இருக்கான் பாருங்க, அவனுக்கு மனுஷங்கள பார்த்தாலே கடுப்பு ஏறுது. கோல்டன் ஆண்ட், நீங்கெல்லாம் சரியான லக்கி பீப்பிள். எங்க மாஸ்டரோட இந்த ரூபத்தை பாக்குறதுக்கு உங்களுக்கு குடுத்து வச்சிருக்கணும். மாஸ்டர் உங்களுக்கு ஷெல்டர் குடுக்கலைன்னா நான் உங்களை எப்போதோ கொன்னுருப்பேன். கோல்டன் ஆண்ட் இப்படி பேசவும் நம்ம கியான் கிங் சரியான சோகத்துல டிப்ரெஷன்ல இருக்கா. ஆனா நம்ம லான்ஃபாங் இருக்கான் பாருங்க, அவன் கோல்டன் ஆண்ட்டுக்கு ரிப்ளை பண்ண போக நம்ம கியான் கிங் அவனை ஸ்டாப் பண்ணிடுச்சு. அதே நம்ம ஜியு அரோரா லைட்ஸ் எல்லாம் எடுத்து எக்ஸாஸ்ட் ஆகி டயர்ட் ஆகிட்டான். ஏன்னா லெவல் 3 ஸ்கில்ஸை யூஸ் பண்றது செகண்ட் ஆர்டர் டிரான்செண்டன்ஸ்க்கே கஷ்டமான விஷயம். எனர்ஜி சரியான ட்ரெயின் ஆகும். இன்னொரு பக்கம் அண்டர் கிரவுண்ட் கேவ்ல வேலை சரியான ஸ்பீடா போய்கிட்டு இருக்கு. உருமாறிய கொரில்லா அப்புறம் கின்ஜாவ் இவங்க 2 பேரும் சேர்ந்து அந்த அண்டர் கிரவுண்ட் பிரைமேட்ஸ ஒரு சரியான செட்டில்மெண்டா மாத்த போறாங்க.